அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். ஐப்பசி மாத ராசி பலன். கடகராசினருக்கு உடல் நலனில் கவனம் தேவை. வெளி இடங்களில் உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்தல் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை சுமை அதிகம், அதிகாரிகளின் கண்டிப்பு உண்டு, கவனமாக இருத்தல் வேண்டும். சிலருக்கு சிறு பதவி உயர்வு, இடமாற்றத்தினை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தாங்கள் சற்று எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். பார்ட்னர்ஸுடன் எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். சிலருக்கு வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் உருவாகும். கலைத்துறையை பொறுத்தவரை கிரக நிலைகள் அனுகூலமாக இருப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சேமிப்புக்கு இடம் உண்டு. உங்கள் பொருளாதாரத்தை சரி செய்து கொள்ளலாம். சிலர் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தலாம். அரசியல் துறையை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் அரசியலில் செல்வாக்கு உயரும். சிலருக்கு கட்சியில் புதிய பதவிகள் கிடைக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட கிரகம் புதன் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர். கிரகிப்பு திறன் மேம்படும். போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம். விவசாயத்தை பொறுத்தவரை செவ்வாய் சூரியன் சாதகமாக உள்ளது. விவசாயத்தில் விளைச்சல் பரவாயில்லை. கால்நடைகள் அபிவிருத்தியும் பரவாயில்லை. பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற சுக்கிரன் கை கொடுப்பார். ஆகவே எந்த ஒரு காரியத்தையும் தோல்வியில் முடிந்தாலும் நன்றாக முயற்சி செய்யுங்கள். முயற்சி திருவினையாகும். அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று அடிக்கடி தாங்கள் தீபம் ஏற்றுங்கள். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கள். தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும். தற்சமயம் கடகராசியில் குரு பகவான் அக்டோபர் 12ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை ஜென்ம குருவாக இருக்கிறார். உடல் நலனில் கவனம் தேவை. பிறரிடம் பேசும்போது கவனமாக பேசுங்கள். வீட்டு பிரச்சனைகளை வெளியில் சொல்ல வேண்டாம். தொழில் துறை ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். 2இல் கேது, 8இல் ராகு இருப்பதால் இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். மற்றபடி இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.